இப்போ நம்ம பார்க்க போகிறது நமீபியா vs ஒமான் மேட்சோடைய ஸ்கோர் போர்ட். ஸோ ஒமான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 20 ஓவரில் 109 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கெயில் வந்துட்டு 34 ரன் அடிச்சிருக்காரு. நமீபியாவுடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ட்ரம்பல் மேன் வந்துட்டு 4 விக்கெட்டை எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வைஸ் வந்துட்டு 3 விக்கெட் எடுத்தார். இன்ஃபேக்ட் நமீபியா வந்துட்டு இந்த ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மெஹரன் கானுடைய ஒரு 3 விக்கெட் ஹாலால் நமீபியா வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழந்துட்டு 109 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. விச் மீன்ஸ் சூப்பர் ஓவர் கண்டிப்பாக நடந்திருக்கு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. ஸோ சூப்பர் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமீபியா வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 21 ரன் அடிச்சிருந்தாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா டேவிட் வைஸ் வந்துட்டு 13 ரன் நாட் அவுட்டுங்க. அவர் மட்டுமே நேத்திக்கு சூப்பர் ஓவரில் தனித்து நின்னார் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒமானை திருப்பி பேட் பண்ண சொல்லப்போ 1 விக்கெட் இழந்து 10 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. விச் மீன்ஸ் நேத்திக்கு சூப்பர் ஓவரை நமீபியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான மேட்ச் நடந்தது நேத்திக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோடைய ஸ்கோர் போர்டு. ஸ்ரீலங்கா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 19.1 ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 77 ரன் அடிச்சிருக்காங்க. எல்லாம் 10 விக்கெட்டுமே காலி. ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா குசால் மெண்டிஸ் அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ் தான் 15 ரன் எடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவுடைய போலிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அதுலேயும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆண்ட்ரிஸ் நார்கே வந்துட்டு 7 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க. எனக்கு ஆண்ட்ரிஸ் நார்கே பார்க்குறப்போ எனக்கு ஒரு மேட்ச் ஞாபகம் வருது. ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் லுங்கி இங்கிடியை வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் 29 ரன் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த லுங்கி இங்கிடியோடைய பவுலிங்கை விட நார்கே வந்து சூப்பராக போல் பண்ணியிருக்காரு நேற்றுக்கு மேட்சை பொறுத்தளவுக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து நார்கே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜ் வந்து அவர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை முடிச்சிட்டாரு. அவரும் ஒரு 2 விக்கெட். சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 16.3 ஓவர்ஸில் 84 அடிச்சிருந்தாங்க. ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டீகாக் அண்ட் ஹென்ரிஸ் கிளாசன் தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவுடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு 1 ஹசரங்கா வந்துட்டு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ நான் வந்து இன்னைக்கான மேட்சஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இன்னைக்கான மேட்சஸை பொறுத்தளவுக்கு ஆப்கானிஸ்தான் vs உகாண்டா, ஸ்காட்லாந்து vs இங்கிலாந்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் vs நேபாள். ஸோ இன்னைக்கு இந்த 3 மேட்சஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். T20 கிரிக்கெட் வந்துட்டு இஸ் மியர்லி மென்ட் ஃபார் பேட்ஸ்மேன் ஆர் மியர்லி மென்ட் ஃபார் bowler? நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஃபியூ மந்த்ஸ்க்கு நம்ம T20 வேர்ல்ட் கப் பற்றி தான் நம்ம பேச போகிறோம்.